நான் 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது எந்த பொண்ணு வீட்டுக்காரையும் 10 பைசா கேட்கல. ஏன் கேட்கலன்னா, இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு ஒரு பொண்ணு கட்டுறோம். இது பெரியவங்க செய்யற தவறு, பிள்ளைங்க செய்யற தவறு இல்லை. இது தாய் தகப்பன் செய்யற தவறு. இதை திருத்திக்கணும். இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போற உன் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தா பொண்ணு நல்ல பொண்ணா, நல்ல குணமுள்ள பொண்ணா, அதை பார்த்து கட்டணும். அதை பார்க்கறது இல்ல. எத்தனை சவரம் போடுவ, கார் வாங்கி கொடுப்பியா? 100 சவரம் போட்டா உனக்கு 1/4 சவரம் கொடுப்பாங்களா? சொல்லு, கொடுக்கறதே இல்லை. இதெல்லாம் போட்ட உடனே பொண்ணு சொல்லுது, கல்யாணம் ஆன உடனே, ஏதோ புள்ள பெற்றது நீ தானே கல்யாணம் பண்ணும். இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ண, அவனுக்கு அப்ப வந்தது இந்த புள்ள. இதை யோசிக்குவானவா? யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரன் பண்ணணும், பண்ணிட்டான் பிச்சை எடுத்துக்கணும் போகணும். பொண்ணு வீட்டுக்காரனா இருந்தாலும் புள்ள வீட்டுக்காரனா இருந்தாலும் மனுஷன். உனக்கு உன் பிள்ளைக்கு நல்ல பொண்ணு வேணும், உன் பொண்ணுக்கு நல்ல புருஷன் வேணும். இதை பார்க்கணுமே தவிர இதை பார்க்காத வியாபாரம் பண்ற மாதிரி பண்றான். இது கல்யாணம் இல்லம்மா, இதுக்கு பேரு பிசினஸ். கல்யாணம் பண்றது 2 மனம் ஒத்து பண்றது. பொண்ணு வீட்டுக்காரன் புள்ள வீட்டுக்காரன், உன் கஷ்டம் எனக்கு, என் கஷ்டம் உனக்குன்னு யோசித்து பண்றானே, அது கல்யாணம். இந்த ஆடம்பரம் பண்றது வியாபாரம். அதனால துன்பங்கள் அவங்களுக்கு தான் வரும். வசதிக்கிறவன் தப்பிச்சுப்பான், ஏழ்மையாகிறவன் என்ன ஆவான்? தூக்கு போட்டு சாவான். அப்ப அந்த பாவம் யாருக்கு வரும்? உனக்கு தானே வரும். இதெல்லாம் யோசித்து நடக்கணுமா? இன்னொருத்தர் அதை சொல்றேனே, நல்ல கடவுள் வழிபாட்டுல போற இன்னொருத்தனை துன்புறுத்த மாட்டான். எப்பவுமே அவன் துன்பப்படையும் விரும்ப மாட்டான். கடவுள் வழிபாடு இல்லாம வேஷம் கட்டிக்கணும். யார் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் செய்வான் அந்த வேலை. அது மாதிரி செய்யக்கூடாது. நான் அதை விரும்புறது. ஒருத்தனுக்கு 10 ரூபாய் தரேன்னா கொடுத்துடணும். 10 ரூபாய் தரேன்னு 10 நாளைக்கு ஏமாற்றக்கூடாது. இப்போ நம்ம பில்டிங் வேலை செய்யறாங்க. இப்ப உங்ககிட்ட பேசின்னு போய் 2 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்? அவன் வேலை செய்து பசியோட போகக்கூடாது, வயிறு எரிஞ்சு போகக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பள்ளிகள்ல ஒரு மாணவன் 100 மாணவன் இருக்கிறான், 50 மாணவன் நல்லா படிக்கிறான், தானாவே படிக்கிறான், யாரும் சொல்லிக்கல. டீச்சரோ வாதியாரோ என்ன சொன்னாங்களோ அதை பார்த்து படிக்கிறான். 50 மாணவருக்கு படிப்பு வரல. அப்ப அந்த டீச்சரோ வாதியாரோ என்ன பண்றாங்க, அந்த பையனை கூப்பிட்டு ஒரு அடி அடிச்சா பயந்து படிப்பான் அப்படின்றதுக்காக அடிக்கிறாங்க. உடனே இந்த பெத்தவங்க என்ன பண்ணிடுறாங்க, என் பிள்ளைய எப்படி அடிக்கலாம்னு ஸ்கூல் அனுப்பி. இதனால டீச்சர் வாதியாரெல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது படிச்சா நமக்கு என்ன, படிக்கலன்னா நமக்கு என்ன, நம்ம ஏன் ஊர்ல கெட்ட பேர் கேட்கறதே கிடையாது. வந்தியா அட்டை போய் நேர் வீட்டுக்கு. அப்புறம் ஆசிரியர் சரியா சொல்லி கொடுக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? முன்காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸ்கூல்ல எட்டன் போய் பையனை சேர்க்கும் போது சொல்லுவாங்க, சாமி கண்ணு 2 விட்டுருங்க, உரிச்சிடுங்க. அப்படி இருக்கும்போது படிப்பு நல்லா வந்தது. வாதியார்னா ஒரு பயம் இருந்தது, ஆசிரியர்னா ஒரு பயம் இருக்கணும், குருன்னா ஒரு பயம் இருக்கணும், தாய் தப்பன்னா ஒரு பயம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அந்த மாணவர்கள் சரியா படிப்பாங்க. இதெல்லாம் இல்லாத அளவு தாய் தப்பனை இப்ப ஆக்கிடுறாங்க. என் பிள்ளைய நீ எப்படி அடிக்கலாம், ஏன் ஸ்கூல்ல போட்டா வீட்லயே வச்சு சொல்லிக் கொடு. இதெல்லாம் தவறான இதுமா. அவனுக்கு தொழில் அது. நல்லா படிக்கிறவன் எல்லாம் கூப்பிட்டு அடிக்க மாட்டான். ஸ்கூல்ல இருக்கிற 10 பேரையும் அடிக்க மாட்டான். யார் படிக்கலையோ அவனை கண்டிப்பான். அது அவன் தொழில். நீ அதுக்கு இடையூறா போகும்போது உன் புள்ளதான் மக்கா போகுமே தவிர அவனுக்கு ஒன்றும் அதனால தப்பு இல்லை, அவனுக்கு பாதிப்பு இல்லை. உன் புள்ள படிக்கவே படிக்காது, திட்டு சடிக்கத்தான் வாங்கணும். தாய் தப்போன்னா பயப்படணும். பயந்தால்தான் அந்த புள்ள ஒழுக்கமா வாழும். பயம் இல்லாம சோசியல் வளர்த்தா அந்த புள்ள கெட்டு குட்டிச்சவரா போயிடும்.